இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 7:02 PM/IST 29 ஜூன் 2026. இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். நிஃப்டி 50 திங்கள் 23,946 0.46 விழுக்காடு வீழ்ச்சியுடன் முடிந்தது. நிஃப்டி 50 திங்கள் ஜூன் 29, 2026 அன்று 0.46 விழுக்காடு வீழ்ச்சியுடன் 23,946.25 முடிந்தது. சென்செக்ஸ் 76,728.37 நிறைவடைந்தது மற்றும் 94.53 ஆக 0.14 விழுக்காடு உயர்வுடன் முடிந்தது. இன்ஃபோசிஸ் NYSE பங்கு 1.99 விழுக்காடு உயர்ந்து $10.78 ஆனது. இன்ஃபோசிஸ் NYSEயில் திங்கள் 1.99 விழுக்காடு உயர்வுடன் $10.78 முடிந்தது. NSEயில் இன்ஃபோசிஸ் $1036.70 நிறைவடைந்தது. இந்தியாவின் தொழில்துறை உற்பத்தி மே 2026 5.1 விழுக்காடு வளர்ந்தது. புதிய IIP தொடரில் 2022 முதல் 23 வரை அடிப்படை ஆண்டில் மே மாதம் தொழில்துறை உற்பத்தி 5.1 விழுக்காடு வளர்ச்சி பதிவு செய்தது. உற்பத்தித் துறையின் வலுவான விரிவாக்கம் இதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. வளரும் சந்தை கண்காணிப்பில் இந்தியா மீண்டும் முதல் இடம் பிடித்தது. வலுவான ஏற்றுமதி மற்றும் தொழிற்சாலை செயல்பாட்டின் துணையுடன் இந்தியா வளரும் சந்தை கண்காணிப்பில் மீண்டும் முதலிடம் பெற்றது. இருப்பினும் அதிகரித்த செலவு அழுத்தங்கள் குறுகிய காலத்தில் சவாலாக உள்ளன. இந்திய பங்குகள் சிறப்பான வளர்ச்சிக்கு தயாராக உள்ளன. பஜாஜ் ஃபின்சர்வ் அசெட் மேனேஜ்மென்ட்டின் ஈக்விட்டி தலைவர் இந்திய பங்குகள் உலகளாவிய சகாக்களை விட சிறப்பாக செயல்படுவதற்கு வலுவான அமைப்பு உள்ளது என்று கூறினார். மேம்பட்ட மேக்ரோ அடிப்படைகள் முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்பட்டன. அமேசான் விரைவு டெலிவரி எட்டர்னல் ஸ்விக்கிக்கு $15 பில்லியன் சந்தை இழப்பு. அமேசானின் விரைவு டெலிவரி விரிவாக்கம் எட்டர்னல் மற்றும் ஸ்விக்கி நிறுவனங்களுக்கு $15 பில்லியன் சந்தை வீழ்ச்சியை ஏற்படுத்தியது. 10 நிமிட டெலிவரி சந்தையில் அமேசானின் ஆக்கிரமிப்பு இரு நிறுவனங்களையும் கடுமையான அழுத்தத்தில் வைத்தது. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி பேட்டரி தொழிற்சாலையுடன் பெரும் முதலீடு. ஹிமாத்ரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் திறன் கொண்ட இந்தியாவின் மிகப்பெரிய பேட்டரி பொருள் உற்பத்தி வசதியை நிறுவ திட்டமிட்டுள்ளது. இது நிறுவனத்தை பேட்டரி பகுதிகளுக்கான முக்கிய உள்நாட்டு சப்ளையராக நிலைநிறுத்துகிறது. புரோசெஸ் இந்தியா வருவாய் 13 விழுக்காடு உயர்வு. PU FY26 லாபகரமானது. டச்சு தொழில்நுட்ப முதலீட்டாளர் புரோசெஸ் FY26 இந்தியாவில் $781 மில்லியன் வருவாய் ஈட்டியது. இது 13 விழுக்காடு வளர்ச்சியாகும். PU லாபகரமாக மாறியது. ஆனால் ஸ்விக்கியில் நஷ்டங்கள் ஒட்டுமொத்த ஆதாயங்களை குறைத்தன. ஓமாக்சே இந்தியா முழுவதும் 19 ஹோட்டல்களுக்கு $6,200 கோடி முதலீடு. ரியல் எஸ்டேட் டெவலப்பர் ஓமாக்சே 5 மாநிலங்களில் 19 ஹோட்டல்களை கட்ட 60 பைசா 200 கோடி முதலீடு செய்வதாக அறிவித்தது. இந்த நடவடிக்கை விருந்தோம்பல் துறையில் நிறுவனத்தின் தைரியமான விரிவாக்கத்தை பிரதிபலிக்கிறது. வடகிழக்கு வெள்ளம், மின்சாரம், தளவாடம், பணவீக்க அபாயங்கள் அதிகரிப்பு. வடகிழக்கு இந்தியாவில் கடுமையான வெள்ளம், மின்சாரம், தளவாட வலைப்பின்னல் மற்றும் நாடு முழுவதும் பணவீக்க அபாயங்களை அதிகரிக்கிறது. விநியோகச் சங்கிலிகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் இது பரவலான தாக்கம் ஏற்படுத்தலாம். BSE சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,728.37 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 PTS. ரிலையன்ஸ் 1301.00 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. TCS 2097.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. HDFC வங்கி 798.90 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. இன்போசிஸ் 1036.70 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. SBI 1036.10 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ICICI வங்கி 1387.60 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக லாபம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. அதிக நஷ்டம். ரிலையன்ஸ் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4062.40 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு. ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் 1,23,462 ரூபாய். ஒரு 10 கிராம் தங்கம் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,062.40 தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 70.08 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0 விழுக்காடு உயர்ந்தது.
முந்தைய முடிவு $70.08 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.53 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.14 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 14 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $94.40 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃப் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி. லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.